தமிழகத்தில் 2020ஆம் ஆண்டுக்கு பின் PS4 வாகனங்கள் மோசடியாக பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் தற்போது நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். கடந்த 2017ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்ட BS4 வாகனங்கள் 2020ஆம் ஆண்டு ஏப்ரலுக்கு பின் தடை செய்யப்பட்டது. இருப்பினும் 2020ஆம் ஆண்டுக்கு பின்னும் BS4 ரக வாகனங்கள் மோசடியாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இது சம்பந்தமாக விசாரிக்க உத்தரவிடக் கோரியும் சென்னையைச் சேர்ந்த தேவதாஸ் காந்தி வில்சன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அவர் தனது மனுவில் தமிழகத்தில் BS4 ரக வாகனங்கள் உட்பட 315 வாகனங்கள் மோசடியாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை ஆணையர் தெரிவித்துள்ளதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த மோசடியில் வட்டார போக்குவரத்து அலுவலக அதிகாரிகள் சம்பந்தப்பட்டுள்ளதாகவும் இந்த முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த மனு நீதிபதி GK இளந்திரை முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அப்போது ஆஜரான காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் வினோத் ராஜா BS4 ரக வாகனங்களை பதிவு செய்ததில் பல அதிகாரிகள் தவறித்துள்ளது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாகவும் இது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய அவகாசம் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து மோசடியில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணை நிலை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்வதற்காக வழக்கின் விசாரணையை ஜூன் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.